ஹாய் கைஸ். இப்போ நீங்க எங்க சேனல்லேருந்து நான் இது வரைக்கும் வாய்ஸ் ஓவர் போட்டுருக்க மாட்டேன். வெறும் பிட்ஜு மட்டும்தான் ஆடியிருப்பேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, நாங்கள் வந்து ஒரு எஸ்எம்பி கிரியேட் பண்ணியிருக்கோம். கோல்டு எஸ்எம்பின்னு சில பேருக்கு தெரிஞ்சா தெரிஞ்சிருக்கலாம். நான் இப்போ அந்த எஸ்எம்பியில் என்னன்னா, லைக் நான் ஓரளவுக்கு கியர் எடுத்தேன். ஆனால் லாவால வந்து எல்லாம் செத்து போயிடுச்சு. ஸோ என்ன பண்ண போறேன்னா, டைமண்ட்ஸ் என்கிட்ட வெறும் ரெண்டே ரெண்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சர்வரோட ஓனர் வந்து எண்ட முடிச்சுட்டு இலைட்ராவும் எடுத்துட்டான். உண்மையா பொய்யான்னு தெரியல எனக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா எங்கேயாச்சும் தூரக்க போயிட்டு நம்ம முடிக்க போறோம். எங்கேயும் முடிக்க போறோம், இலைட்ராவே எடுக்க போறோம். அவன் வேற ஒரு சீக்ரெட் பேஸ் வேற வச்சிருக்கான் போல. நான் அதுதான் எப்படி ஃபைன் பண்றேன்னு வச்சிருக்கேன். பார்ப்போம், பண்ணலாம். அந்த நம்ம பேஸ் கண்டு போய் கண்டுபிடிக்கல. ஆனா நான் வந்து ஓரளவுக்கு ஐ மீன் காப்பர் ஆர்மர் தான் இருக்கு. இவ்வளோ நேரம் பிரச்சனையே ஃபுட்டாக தான் இருந்தது. இப்போ ஃபுட்டு கொஞ்சம் எடுத்துட்டேன். அதனால வந்து நம்ம ஈஸியாக போயிடலாம். மேபி நான் அந்த டாக்ஸ் எல்லாம் வந்து அப்படி அபேண்டன் பண்ணிடவான்ட்டு தான் இருக்கு. லைக் கஷ்டமா இருக்கு டாக்ஸ் வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஆனால் பார்ப்போம். ஓகே, இப்போ டிரான்சிஷன் பண்ணி நம்மளோட இந்த இடத்துக்கு போகலாம். வா. ஸோ கைஸ், நம்ம வந்து இப்போ ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனாக இருக்கு. அதாவது என்னன்னா, மைனிங் ஆகலான்னு வந்தேன். ஆக்சுவலி நல்ல இதுதான், கொஞ்சம் அயனு டைமண்ட்ஸ்லாம் கிடச்சிது. ஆனால் என்னன்னா, என்கிட்ட இப்போ வுட் இல்லை. லைக் எப்படி பிக்காக்ஸு உடைய போகுது. வுட்டு ஸ்டிக்கு மட்டும் இல்லை, ஸ்டிக் இருந்தால் ஒரு புது பிக்காக்ஸ் செய்ய முடியும். ப்ளஸ் வந்து இந்த கேவில் மாட்டிக்கிட்டேன் நான். கொஞ்சம் கிட்டத்தட்ட லைக் ஆப்சிடியனும் இருக்குது, கிராஃப்டிங் டேபிளும் இல்லை, எதுவுமே இல்லை. பண்டில் எல்லாத்துலேயும் பார்த்தேன். ஸோ லைக் ஐ மீன் தப்பிக்கவே முடியாதுன்னு இல்லை, ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான். லைக் மேலே போகலாம், ஆனால் இப்போதைக்கு வந்து இப்போதைக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண முடியாது தானே. ப்ளஸ் வந்து எனக்கு இன்னைக்கு சயின்ஸ் போர்டு எக்ஸாம் வேறு இருக்கு. ஆமாம், நான் 10th ரீ எக்ஸாம் எழுதுறது. அது இல்லாமல் நான் வந்து கேம் ஆடிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கும் போய் படிக்கணும். அதனால ஸோ நம்ம பேஸ் கண்டுபிடிக்க முடியல, லொக்கேஷன் ஓரளவுக்கு ஓகே தான், அதை வச்சு சர்வை பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் டைம் கிடைச்சா நம்ம வந்து இடத்துக்கு போவோம். ஆனால் நான் பேஸ் கட்ட முடியுமான்னு தெரியல நெக்ஸ்ட் வீடியோ. சாத்விக், தவறு சாத்விக், என்னை விட்டு எண்டு முடிச்சுட்டு லேட்டரெல்லாம் எடுத்துட்டேன்ல.